ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். இங்கே முரளி பயங்கரமான மூலக்காரங்க தான் பொண்டாட்டியும் கூட்டிகிட்டு வந்துடுறான். யாரை நம்மளை பிளாக்மெயில் பண்ணுறா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு. ஏன்னா எல்லாமே ஒவ்வொரு அடி எடுத்து வச்சாலும் அதை நல்ல ஒரு இதோட தான் கவனத்தோடு தான் எடுத்து வைக்கிறான். இங்கே அபி அது தெரியாமல் வந்து நிற்கிதுங்க. கரெக்டாக பொண்டாட்டியை பார்த்தோன்னா அந்த ஒருத்தர் சுசிலா புருஷன் என்ன பண்ணுறாரு, பயந்து அடித்து ஓடிடுறாங்க. இதுங்களும் தப்பிச்ச போயில வலையில கீழே போட்டு போயிடுறாங்க, உடஞ்சி போயிடுது. அதை எடுத்துகிட்டு வந்து அபி இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கல. எல்லாம் உண்மையை தெரிஞ்சு போச்சா அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. இங்கே பாரு, நீ என்ன நினச்சாலும் சரி, இந்த வீட்டில் ஒரு இது கூட கெடுதல் நான் நடக்க விட மாட்டேன் இந்த அபி இருக்கிற வரைக்கும் அப்படின்னு அபி சொல்ல, பார்க்கலாம் அபி, நான் என்ன அபி உனக்கு குறைஞ்சி போயிட்டேன், நீ ஏன் என்ன வெறுக்கிற, ஏன்டா நீ அறிவு இருக்கா இல்லையா, நீ சோறு திங்கிறியா எது திங்கிற, நான் வந்து ராகவோட பொண்டாட்டி, உன் மச்சனனோட பொண்டாட்டி, உனக்கு தங்கச்சி முறை வேணும், நீ இப்படி என்னை வந்து இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கலாமா, அது உனக்கே மனசாட்சி இருக்கா, உனக்கு குழந்தை வரப்போகுது, அழகான பொண்டாட்டி இருக்குது அப்படி இப்படின்னு அபி சொல்கிறாங்க. இங்கே பாரு அபி, யார் ராகவ பொண்டாட்டி, ராக வந்து இன்றைக்கி வந்தவன், ஆனால் உன்னைய நான் எப்போ இருந்து பார்த்துட்ருக்கேன், நீ மொத விரும்பினது என்னைய, நானும் உன்னைய விரும்பினேன், அடைச்சி வாயை மூடு வாயை கழுவு அப்படின்னு பயங்கரமாக கத்துறாங்க. இங்கே பாரு, நான் உன்னை விரும்பினதே இல்லை, ஒரு காலம் விரும்பினதில்லை, எங்கள் அப்பா அம்மா அதுவும் அவர் ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்கிறக்காண்டி என்னை கெஞ்சி கேட்டாங்கிறனால தான் உன்னை கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன், மற்றபடி உன்னை நான் லவ்ங்கிறத நான் ஏற்றுக்கிட்டதே இல்லை தெரியுமா அப்படின்னு கத்துறாங்க. பரவாயில்ல அபி, நான் எப்படி உன்னை ஏற்றுக்க வைப்பேன், இல்லை இந்த வீட்டே நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படிங்கிறாங்க. என்ன எந்த ஆதாரம் கிடைக்காதுன்னு நினச்சிட்டு இருக்கியா, ஆமாம் இந்த மாதிரி நீ பேசுனது எல்லாத்தையுமே நான் ஆதாரமாக எடுத்து வச்சுருக்கேன். ஐயோ அபி அபி அப்படின்னு உடனே கெஞ்ச ஆரம்பிக்கிறான். அப்படியே சிரிக்கிறாங்க. நான் ஆதாரம் எடுக்கலை, இருந்தாலும் இருக்குன்னு சொன்னோன்னே எப்படி அள்ளு விடுது, அதனால ஒழுங்காக ஜாக்கிரதையாக இருந்துக்கோ அப்படின்னு அபி சொல்கிறாங்க. லூஸ் மாதிரி அதை வந்து ஆமான்னு சொல்லி வச்சிருந்தாலும் கொஞ்சம் பயந்துருப்பான். ஆனால் இந்த பிள்ளை வந்து இப்படி சொன்னதுனால என்ன பண்ணுறான், அப்பாடா தப்பிச்சோம்டா அப்படின்னு அங்கேருந்து ஓடி போயிடுறான். அதுக்கப்புறம் முரளி இப்போ ஓடுறத பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. அபி, இப்படி ஒருத்தன் வேணா இருக்கானே அப்படின்னு. அவன் பெரிய ஆளுங்கிறது உனக்கு தெரியலை. அடுத்து பார்த்தீங்கன்னா கல்யாண நாள் அன்னைக்கு, காதலர் தினத்தன்னைக்கு நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம லவ்வை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ராக வந்து பயங்கர மூடோடு இருக்காங்க. அப்படியே அபியை வெளியில் அனுப்பிட்டு ரூமு ஃபுல்லாக அழகாக அப்படியே டெக்கரேஷன் பண்ணிடுறாரு. சூப்பராக பண்ணிடுறாங்க. அபியை கூப்பிட்றாரு, கொஞ்சம் மேலே மாடிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, கரெக்டாக நான் வர்றேன் என் வீட்டுக்காரர் கூப்பிட்றாரு. பாட்டி கூட அக்கா கூட பேசிகிட்டு இருக்காங்களா அபி. அதுக்கப்புறம் மேலே போகிறாங்க, கதவை திறக்கிறாரு. திறந்தாலே அப்படியே பூ கொட்டுது, அப்படியே பொல பொலன்னு அப்படியே அபி கழுத்தில் மாலை விழுகுது. பார்க்குறாங்க, அப்படியே ரூமே பார்த்து அதிசயத்து போகிறாங்க. என்ன ராகவ் இது அப்படின்னு சொல்லிட்டு லைட் அப்படியே டக்குன்னு ஆன் பண்ணுறாரு. அப்படியே விளக்கு அப்படியே டக்குன்னு எரியுது கலர் கலராக. பார்க்குறாங்க அவங்க சீரியல் லைட்டு பார்க்க அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது. என்ன ராகவ் என்ன இது அப்படிங்கல. டக்குன்னு ராகவ் என்ன பண்ணுறாங்க, மண்டி போட்டுறாரு. மண்டி போட்டுட்டு, அபி நான் உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன் அபி, பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிட்டேன், எல்லாத்தையும் விட உன் மனசை நான் ரொம்ப நோகடிச்சிருக்கேன், நீ எவ்வளோ நல்லவங்கிறத நான் இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் உனக்கு ஒன்று தெரியுமா அபி, உன்னை நான் கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன் அபி, உனக்கு தெரியாது அபி, அந்த கல்யாண நாள் அன்னைக்கு அந்த முரளி மட்டும் உன்னை கண்டுபிடிக்காமல் இருந்தானா நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பேன். எல்லாம் அவன் தப்பு பண்ணிவிட்டு உன் மேலே பழி போட்டுட்டான். அது தெரியாமல் இந்த முட்டாள் பையன் இப்படி எதோ பண்ணிட்டேன் அபி, என்னை தயவு செஞ்சு மன்னிச்சு என்னை ஏற்றுப்பியா, என் காதலை ஏற்றுப்பியா, என் அம்மாவாக நான் உன்னை பார்க்குறேன் அபி, உன் கண்ணில் எனக்கு அம்மா தெரியுது அபி, என் காதலை ஏற்றுக்க அபி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பூ கொடுக்குறாங்க, ரிங்கு கொடுக்குறாங்க. பார்த்து அப்படியே கண்ணீர் விடுறாங்க. அப்படியே கையில் அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, ரிங் இருக்குது. பார்த்தோன்னா அவ்வளோ சந்தோஷம். ஏன் ராகவ அழுகுறீங்க அப்படிங்கிற. இல்லை அபி, நீ என்னை வந்து வெறுத்துட்டினா, என்னை வேணான்னு சொல்லிட்டினா, அதான் என்னால் தாங்க முடியல அபி, ப்ளீஸ் அபி என்னை வெறுத்துறாத அபி, ஐ லவ் யூ அபி, என்னை ஏற்றுக்க அபி அப்படின்னு கெஞ்சுறாங்க. என்ன ராகவ் இப்படி சொல்லிட்டீங்க, நான் எப்படி ராகவ் உங்களை நான் வெறுப்பேனா, உங்களை நான் மறப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் கொடுக்குறத வாங்கிக்கிறாங்க. வாங்கிக்கிட்டு அப்படியே ஐ லவ் யூ ராகவ் அப்படிங்கிறாங்க. ஐ லவ் யூ அபி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. பார்த்தா அழகா அபி ராகவை ஏற்றுக்கிட்டோன்னா அப்படியே ராகவுக்கு சந்தோஷம் தாங்கலை. அப்படியே தலகால் புரியாமல் என்னை ஏற்றுக்கிட்டியா அபி, என்னை ஏற்றுக்கிட்டியா அபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அபியை தூக்கி இப்படி கிருன்னு சுற்றிடுறாரு. அவங்களுக்கு சந்தோஷம் தாங்கலை. ஐயோ விடுங்க ராக்கி பாய் அப்படிங்கிறாங்க. அபி ஐ லவ் யூ அபி, அவங்களும் ஐ லவ் யூ ராக அப்படிங்கல. கரெக்டாக கீழேருந்து மேலே வர்றாங்க. அணு ஆகாசம் வர்றாங்க. வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து வாழ்த்து சொல்லலான்னு பார்த்தோன்னே அப்படியே ஐயோ அப்படின்னு வைக்கப்படுறாங்க. ஆகாஷ் பார்க்குறாரு, பாத்தியானு சண்டை போட்டுட்டு ரெண்டு பேரும் ராசியாகவே ஒன்று கூடி இருக்கிறாங்க அப்படிங்கிறாரு. ராகவ் என்ஜாய், நாங்கள் இங்கே இல்லைப்பா நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஓடிடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.